கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை சார்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். வருகிற மாதம் 10ஆம் தேதி 2ஆம் தேதியிலே என்னுடைய யோசேப்பின் ஜெப கூடாரத்திலே 2ஆம் தேதி நடைபெறுகிற சிறப்பு கூடுகையிலே, ஆராதனை கூடுகையிலே பம்மல் பகுதியிலே வசிக்கின்ற திருமதி ஜாய்ஸ் ஸ்டான்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அனைவரும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் 11ஆம் தேதி சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை நடைபெறுகிற ஆராதனையிலே அனாபூரத்தை சேர்ந்த மேரி ராஜ்குமார் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் 15ஆம் தேதி இரவு ஜெபத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பாஸ்டர் மோசஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் 19ஆம் தேதி 3வது சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டத்திலே பிரசித்தி பெற்ற சகோதரர் இஸ்ரவேல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். இதில் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பம்மல், பொலிச்சலூர், குரம்பட்டில் இருக்கிற அனைவருக்காகவும் என்னுடைய ஜெபக்கூடாரம் திறந்திருக்கிறது. உங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அன்னையர் ஆண்டு என்பதாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் அன்பு அன்பு, என்ன வார்த்தை பேசினாலும் அன்பு அன்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் அன்பு அன்பு, என்ன வார்த்தை பேசினாலும் அன்பு அன்பு. அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு, நம் ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. கொடுஞ்செயல் புரிந்தாலும் அன்பு அன்பு, கேட்டதை கொடுக்க விடிலும் அன்பு அன்பு. கொடுஞ்செயல் புரிந்தாலும் அன்பு அன்பு, கேட்டதை கொடுக்காவிடிலும் அன்பு அன்பு. அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு, நம் ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. கன்னத்திலே அறைந்தாலும் அன்பு அன்பு, காசோலையில் கை வைத்தாலும் அன்பு அன்பு. கன்னத்திலே அறைந்தாலும் அன்பு அன்பு, காசோலையில் கை வைத்தாலும் அன்பு அன்பு. அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு, நம் ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. 1000 அடி நகர்ந்தாலும் அன்பு அன்பு, 10,000 பல்ட்டி அடித்தாலும் அன்பு அன்பு. 1000 அடி நகர்ந்தாலும் அன்பு அன்பு, 10,000 பல்ட்டி அடித்தாலும் அன்பு அன்பு. அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. மனிதனுக்கு பலமானது அன்பு அன்பு, இறைவனுக்கு பிடித்தமானது அன்பு அன்பு. மனிதனுக்கு பலமானது அன்பு அன்பு, இறைவனுக்கு பிடித்தமானது அன்பு அன்பு. அன்னையர் ஆண்டு, அன்னையர் ஆண்டு, ஆண்டு முழுவதும் அன்னையர் ஆண்டு. அருமையானவர்களே, கொரோனா காலகட்டத்திலே நடந்த சம்பவம் இது. அந்த தம்பி குடித்து கொண்டே இருப்பார். கொரோனா காலகட்டத்திலே வீட்டில் வறுமை தாண்டவமாடுது. அவருடைய மனைவி வேலைக்கு ஒழுங்காக செல்வார்கள். கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லை. ஆகவே வீட்டிலே சாப்பாட்டுக்கு தட்டுமுட்டான ஒரு காலகட்டத்திலே வீட்டு நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த குடிகார சகோதரர் குடித்துவிட்டு எப்பொழுதும் வருமானம் எங்கே கொடுத்தோம் என்ற நிலையே இல்லாமல், யோசனையே இல்லாமல், பொறுப்பே இல்லாமல் சாப்பாடு கேட்பார். இவருக்கு கொடுத்துவிட்டு இவர்கள் சும்மா இருப்பார்கள். அநேக நாட்களிலே ஒரு நாளிலே பார்க்கின்ற கோயிலிலே வீட்டில் சமையல் ஆகியிருக்கிறது. சமையல் கொஞ்சம் அரிசி வைத்து மனைவி சமைத்து இருக்கிறார்கள். மாமியார் வெளியே இருந்து அப்பொழுதுதான் வருகிறார்கள். வந்த உடனே இந்த மருமகள் சொன்னால், அத்தை இன்றைக்கி நல்லா குழம்பு வச்சுருக்கேன்னா பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளவு அருமையாக டேஸ்ட் இன்றைக்கி தெரியுமா, நல்லா சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கிறா. அந்த பையன் குடிகாரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பொண்டாட்டி சாப்பிடவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம அம்மாக்கிட்ட சாப்பிட்டேன்னு இவ அழகாக சொல்கிறாள, என்னப்பா இது ஒன்றும் புரியலையே
கொஞ்ச நேரத்தில் மாமியார் உள்ளே போயிட்டு வந்தாங்க. தட்டை கழுவுற மாதிரி கழுவுறாங்க. உடனே ஆமாம்மா நீ குழம்பு ரொம்ப சூப்பர்மா, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு அப்படியே இது அப்படியே மனசில் படுது. நம்ம அம்மாவும் சாப்பிடலை, நம்ம பெஞ்சாதியும் சாப்பிடல, ஆனால் 2 பேருமே அந்த சாப்பாடை எனக்காக வச்சுருக்காங்களே, பிள்ளைகளுக்காக வச்சுருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு அன்பாக இந்த இந்த விஷயத்தில் இவ்வளவு அன்பாக உடன்படுகிறார்களே. ஐயோ எவ்வளவு குடித்து நான் வீணாக போயிட்டேனே, இந்த அன்பல்லவா பெருசு, எனக்காக என் பிள்ளைகளுக்காக இவங்க சாப்பிடாமல் சோறு தந்திருக்காங்களே. நான் ஒரு மடையன் என்று நெஞ்சிலே அடித்து கொண்டான். அன்றைக்கே ஒரு முடிவு பண்ணினான், இந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த அன்பு கட்டுப்படாவிட்டால் நான் மிருகம் என்று அவன் ஒரு முடிவெடுத்து அன்னையிலிருந்து குடிக்கிறதை விட்டுட்டான். ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்னையர் தினசரி நமக்கு ஆண்டாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தாயினுடைய அன்புக்கு ஈக்குவலாக வேறு எண்ணத்தில் உலகத்தில் வேறு என்ன இருக்குது? தாயினுடைய அன்பை நீ ருசிக்கலைன்னா, தாயிற்கு வேதம் சொல்கிறது, உன் அந்திம காலத்திலே உன் தகப்பன் தாயினுடைய வார்த்தையை அல்லல் தட்டாதே, உன் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படி. ஆக உலகத்திலே ஒரு தங்க சுரங்கம், நானும் இந்த வயதான காலத்திலே நானும் தகப்பனாகி தாத்தாவாகி விட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னை நடத்தினது என் தாயினுடைய அன்பு, என்னுடைய தாயினுடைய அன்பு. இந்த உலகத்தில் எனக்கு என்னுடைய அன்பு. தாய் போன உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் அது பாருங்கள் அப்படியே 100 பவுன் நகையை என் கழுத்தில் போட்ட மாதிரி இருக்கும், அம்மா கொடுக்குற அந்த ஒரு கிளாஸ் தண்ணி. ஆக அன்னையர் அன்பு இன்றைக்கு இந்த பாருங்கள், அன்னையர் அன்பை பாருங்கள். ரூத்து 2ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு போபாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனை உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவராய் கர்த்தருடைய செட்டிங்களில் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் புருஷன் மரணமடைந்த பிறகு உன்னுடைய மாமியாருக்காக நீ செய்தது, உன்னுடைய மாமியாரை உன்னுடைய அம்மாவாக ஏற்றுக்கொண்டது, மாமியார் அல்ல. நல்ல மருமக்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு என்னுடைய வீட்டில் கூட 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க. எனக்கு 2 பசங்க, 2 மகள்களே ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னேன். ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பு இருக்கிறதே அது சகலத்தையும் தாங்கும். இந்த அன்பு இல்லாவிட்டால் உலகத்தில் மனுஷன் வெறுத்து போய் விடுகிறான். பாதி பேர் ஏன் குடிக்கிறான் என்றால் அந்த அன்பு அவனுக்கு அங்கே கிடைக்கவில்லை. நான் காரணம் அதுவாக சொல்லவில்லை, ஆனால் இந்த அன்பு சகலத்தையும் மாற்றிவிடும். அருமையானவர்களே, அன்னையர் ஆண்டு என்று சொன்னேன். இந்த ரூத்தினுடைய அன்பை பாருங்க, தன்னுடைய மாமியாருக்காக. பிற்பாடு அவள் போவாசுடைய வயல்வெளியிலே போகிறாள். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அங்கே அவள் சொல்லப்பட்டிருக்கிறது 17ஆம் வசனம், ரூத் 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறிக்கிறாள். பொறுக்கிறது அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்க்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவர் பொறுக்கிறது அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாக சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். நல்ல கவனிங்க, இங்கே பாருங்கள், அன்னையர் ஆண்டை பாருங்கள். அருமையான ரூத்து அப்படி ஒரு பிடி சாப்பிடும்போது அப்படியே கண்ணில் அவளுக்கு தண்ணி வடிக்குது. ஐயோ மாமியார் சாப்பிடலையே. ஒரு பிடி சாப்பிட்டா ஒரு பிடியை தூக்கி அங்கே மாமியாருக்கு வைக்கிறான். சாயங்காலம் வாரா, வந்த உடனே அத்தை மம்மி நகமி மம்மி சாப்பிடுங்க. அங்கே நகமி சாப்பிட அப்படியே கண்ணீர் வடிக்கிறான். என் அத்தைக்கு நான் கொடுத்துட்டேன், என் அம்மாவுக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், நான் மத்தியானம் சாப்பிட்டேன், சாயங்காலம் சாப்பிட்றாங்க, பார்த்து சிரிக்கிறாய்யா. இந்த உலகத்தில் நீ ஒன்றுமே கொண்டு போக முடியாதுயா. நீ 1000 பவுனுக்கு நீ 1000 பவுன் போட்டிருந்தாலும் சரி, அன்பை வாங்குயா. 4 பேருக்கு அன்னையா இருயா. நான் உன்னுடைய அன்னையை நீ போற்று, உன்னுடைய தாயை போற்று. நீ உலகம் முழுவதையும் சுற்றி திரிந்தாலும், எத்தனை காரில் எங்கேயும் போகலாம், ஆனால் உன்னுடைய அன்பு மனைவியினுடைய முகம். யார் உனக்கு அன்பு செலுத்துறது எல்லாரும் தான் ஐயா உனக்கு நிறைவாக இருப்பாங்க. பணங்காசு நிறையா இருக்கவே இருக்காதையா. போன ஒன்று டேடி, போன ஒன்று அப்பா, ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது தாத்தா, ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த அன்பு, அந்த பேர பிள்ளைகளுடைய அன்பு, இதுதான் ஐயா நிறைவு.
உலக பொக்கிஷமே இதுதான். ஏன் உன்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது? அம்மாவுக்கு கொடுக்க வேண்டுமா, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்பாவுக்கு கொடுக்க வேண்டுமா, கர்த்தர் கொடுப்பார். ஆகவே அன்னையர் ஆண்டு தினசரி கொண்டாடப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தினசரி கொண்டாடப்பட வேண்டும். அன்னையர் ஆண்டு என்றால் என்ன? அன்னையருடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நேரத்திலே திரும்ப நீ கொடுக்க வேண்டும். இங்கே ரூத்து தன்னுடைய மாமியாரை தன்னுடைய அம்மாவாக பார்த்தாள். மாமியாரோடு ஒற்றி கொண்டாள். ஒரு வாய் சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் போய் மாமியார் கொடுத்தா. அங்கே சொல்லுகிறான், போவாஸ் உன்னுடைய செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அருமையானவனே, அருமையான சகோதரியே, நீ எப்படி குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாய்? யாரை ஏசி கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய மாமியார் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு குரல் கொடுக்க முடியும். அந்த மாமியாரை ஏசாத. குடும்பத்தை நேசிக்க பழகு. உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை நேசிக்க பழகு. இதுவே உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் அன்பு கர்த்தாவே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. அதை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. ரூத்துடைய அன்பை பார்க்கிறோம் கர்த்தாவே. மாமியாருக்காக, மாமியார் அல்ல, தன்னுடைய அன்னைக்காக சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். வாய்க்கு ஒருபடி போகின்ற பொழுது அடுத்தபடி மாமியாருக்கு சேர்த்து வைத்தாள். போவா சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பெரிய இடத்துல சம்பந்தம் கலந்தால் கர்த்தாவே, அந்த வழியிலே நீர் பிறந்தீர் கர்த்தாவே. இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய வறுமையான நேரத்திலும் ஆண்டவருடைய அவருடைய இதயமானது, ரூத்துடைய இதயமானது அன்பாலே நிறையப்பட்டிருந்தது ஆண்டவரே, பாசத்தாலே நிறையப்பட்டிருந்தது ஆண்டவரே. அங்கே கொடுஞ்செயலுக்கு இடமில்லை கர்த்தாவே, அங்கே கோல் சொல்லுதலுக்கு இடமில்லை கர்த்தாவே. என் குடும்பம் என் மாமி என் மாமி என்று இருந்தது கர்த்தாவே. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கிருபை தாங்க. அன்பை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்களை கொடுங்க. அன்பை உதாசனப்படுத்தாதபடி நாங்கள் தற்காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த செய்தி அநேகம் பேருக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசமு மேல் வைப்பேனே அல்லேலூயா. பாதம் பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசமு மேல் வைப்பேனே அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா.